அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கம். நான் இன்று 2ஆம் இடத்தின் ரகசியங்கள், 2ஆம் இடம் என்ன சொல்கின்றது, 2ஆம் இடத்திலிருந்து நமக்கு தெரிய வருவன என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது என்னுடைய அனுபவ கருத்து, என்னுடைய அனுபவம், நான் பார்த்த அனுபவம். அது பிடிச்சிருந்தா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த பாதையில் போங்க. நான் என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அதை நீங்கள் பரிசீலனை பண்ணி பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள். அது சரியாக வருதான்னு பாருங்கள். வந்ததுன்னா வாழ்த்துங்க, லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் நிறைய செய்திகளை சொல்கிறதுக்கு உங்களுடைய வரவேற்பு எனக்கு உற்ற துணையாக இருக்கும். நான் உங்கள் மூலமாக அந்த ஊக்கத்தை பெறுவேன். இப்போ நான் போகலாமா? சரி, ஒரு லக்கணம், எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த லக்கணமாலும் போட்டுங்க. இந்த 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லக்கணம் இருக்குல்ல, அதுதாங்க பேங்க், அதுதான் வங்கி. ஒரு ஜாதகன், ஒவ்வொரு ஜாதகனுடைய பெயரில் உள்ள வங்கியை இந்த இடம் தாங்க பேங்க். புரியுதுங்களா? இந்த இடம் தான் பேங்க், இதுதான் கஜானா. இப்போ இந்த கஜானாவில் பணம் எவ்வளோ இருக்குது, ஒரு வங்கி கணக்கில் எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணத்தில் மினிமம் பேலன்ஸ் ஒன்று இருக்கும்ல, 1000 ரூபா 500 ரூபா மினிமம் பேலன்ஸு, ஐஓபியில் 500 ரூபா மினிமம் பேலன்ஸு, மற்ற வங்கியில் 1000 2000 மினிமம் பேலன்ஸு. அந்த மினிமம் பேலன்ஸில் யார் கையை வைப்பா, அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த தனுசு லக்னத்தை எடுத்துக்குவோம். 2ஆம் இடத்ததிபதி சனி, இவருங்க ஆட்சி பெற்றிருக்கார். இவர் வங்கி கணக்கில் பணம் நிறைய இருக்கணும்ல. இவர் மினிமம் பேலன்ஸில் கையை வைப்பாரா, வைக்க மாட்டாரா? வைப்பார். எப்படி வைப்பார்? இவர் திருவோணம் 1ஆம் பாதம் பெற்றால் இந்த மாதிரி 2ஆம் அதிபதி அம்சத்தில் நீச வீட்டை பெறும் நட்சத்திர சாரம் ஏறிவிட்டால் அவர் 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் இருந்தாலும் சரி, 500 ரூபா இருந்தாலும் சரி, கையை வைப்பார். பரிசோதனை பண்ணி பார்த்துங்க. உங்கள் ஜாதகம், உங்கள் நண்பர்கள் ஜாதகத்தை பாருங்கள். இது அற்புதமான விதி, நான் என்னுடைய அனுபவம். அடுத்து அப்படி இந்த 2ஆம் இடம் என்பது தான் பேசுகின்ற இடம். அதனால் பேசி, அதனால் கைபேசி. 2ஆம் இடம் தான் கைபேசி. இந்த கைபேசியில் இந்த சனி சந்திரன் 1ஆம் பாதம் பெற்றால் நீச விட்டு அடைவார். அவர் செல்ஃபோனில் பேலன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா 2 நாளைக்கு பேலன்ஸ் போட முடியாது, தடுமாறுவார். அவர் தான் அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் வர்றது, அடிக்கடி நெட்வொர்க் ப்ராப்ளம் வர்றது எல்லாமே இந்த 2ஆம் இடம் கெட்டவங்களுக்கு தான். பார்த்துட்டோமா? சரி, இப்போ இந்த 2ஆம் இடத்துல ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகத்தை சேர்த்து பார்ப்போம். இதே லக்கணத்தை விட்டுருவோம், வேறு லக்கணத்துக்கு போயிடுவோம். இந்த லக்கணத்தை போட்டுப்போம். இந்த லக்கணத்தில் இப்போ செவ்வாய் இருக்காருன்னு வச்சுங்க, 2இல் ஆட்சி பெற்றுள்ளார். இவர் அசுவதி 4ஆம் பாதம் போனால், அசுவதி 4 நின்னா எங்கே போவார்? அம்சத்தில் கடகத்தில் நீசம் பெறுவார். அடுத்து அப்படி இவர் பரணி 2ஆம் பாதத்தில் நின்றால், பரணி 2ஆம் பாதம் 8ஆம் சாரம், பரணி 2இல் நின்றால் அவர் அம்சத்தில் சுக்கிரன் நீசம் பெறும் வீட்டை அடைவார். இவங்களுக்கெல்லாம் அந்த பேங்கில் இருக்க மினிமம் பேலன்ஸில் கை வைக்கிற ஆசாமிகள் அப்படின்னு பொருள். சரி, இதே இதில் இன்னொரு தகவலை கூடுதலாக சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 2ஆம் இட அதிபதி கெட்டவர்கள் லூஸ் டாக் வேஸ்டாக் நபர்கள், தேவையற்ற பேச்சுக்களை பேசுபவர்கள். 2ஆம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும். ஆரம்ப கல்வி தடுமாறும். புரியுங்களா? அடுத்தது போவோம். இந்த 2ஆம் இடத்துல சூரியனை போடுவோம். இந்த லக்கணத்துக்கு 6 குடையவன் சூரியன். இப்போ இந்த லக்கணத்துக்கு 6 குடையவன் சுக்கிரன். இந்த லக்கணத்துக்கு 6 குடையவன் சுக்கிரன் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த எந்த லக்கணமாக இருந்தாலும் 6ஆம் இட அதிபதிக்கு சாமர்த்தியம், சாதுரியம் என்று 2 காரகத்துவம் உள்ளன. சாமர்த்தியம் என்பது 6ஆம் இடம் திறமைக்குரிய இடம், அதனால் திறமை குறிக்கும் சாமர்த்தியம். சாதுரியம் என்பது அதாவது பொய்யும் சொல்லும் 6ஆம் இடம்.
அதனால் சாமர்த்தியமாக பேசுவார்கள், சாதுரியமாக பேசுவார்கள். லக்கணத்துக்கு 2 6ஆம் இட அதிபதி நின்றால் அவர்கள் சாமர்த்தியமாக பேசுவார்கள், சாதுரியமாக பேசுவார்கள், பொய்யே பேசுவார்கள், பொய்யை கூட உண்மையை போல பேசுவார்கள், நேர்த்தியாக பேசுவார்கள். லக்கணத்துக்கு 2 சூரியன் நிற்கிறார். இப்போ அங்கே கேதை போடுவோம். அது கேதை போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். லக்கணத்துக்கு 2 சூரியன் இருக்கார். சூரியங்கிறது உலகம் பூரா தன்னுடைய ஒளிக்கதிரை பரப்புகின்ற கிரகம். உலகம் பூரா தன்னுடைய ஒளியை பரப்புகின்ற கிரகம், பாரபட்சமின்றி பரப்புகின்ற கிரகம். அதனால் லக்கணத்துக்கு 2 இருப்பவர் அது நேத்திரஸ்தானம், நேத்திரக்காரகன், விசாலமான பார்வை உடையவர். சூரியன் 2 தனித்து நின்றால் விசாலமான பார்வை உடையவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து அப்படி இந்த கேதை போடுவோம். அதாவது சூரியனோட கேதை போடுவோம். சூரியன் என்பது பார்வை, கேது என்பது வக்கரம். லக்கணத்துக்கு 2 சூரியன் நின்று கேது தொடர்பு பெற்றால் சூரியன் என்பது பார்வை, கேது என்பது வக்கரம். இந்த ஜாதகர் வக்கர பார்வை உடையவர் என்று பொருள். சரி, இந்த சூரியனோட கேது 2ல் நின்னா இன்னொரு பொருள் கூட நான் எடுப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்னா பொதுமக்கள், சூரியன்னா பஞ்சாயத்தார், சூரியனா தலைவன். ஒரு ஊரில் ஒரு தலைவன், அவன் தான் பஞ்சாயத்தார். அந்த பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாத குடும்பம். கேது என்பது கட்டுப்படுத்தாது, முடக்கம் பண்ணும். அதனால் அந்த ஊரில் இவர்கள் பொதுமக்களோடு நல்லுறவு இருக்காது. எந்த பஞ்சாயத்துக்கு இவர் கட்டுப்பட மாட்டார்கள். இவங்கள் குடும்ப பிரச்சனையை மற்றவர்கள் தலையிட்டு அவ்வளவு எளிதாக தீர்க்க முடியாது. இது அடுத்தது. மேஷ லக்கணம், 6ஆம் அதிபதி புதன். இவர் சாமர்த்தியமாக பேசுவார், இன்னொரு வகையில் பேசுவார், கவிதை பேசுவார். ஏன்னா இது நிற்கிற இடம் சுக்கரனுடைய மனை, அங்கே சந்திரனுடைய சாரங்களும் இருக்கின்றன. அப்போ புதன், சந்திரன், சுக்கரன் காரகத்துவ தொடர்பு வந்து விடுகிறது. அதனால் இந்த ஜாதகர் அழகாக கவிதை பேசுவார், நல்ல எழுத்தாளர். சனி பார்த்தால் நல்ல எழுத்தாளராக இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவருக்கு ஒரு பெண் எடுக்கிறோம் ஒரு வீட்டில் இருந்து, எவ்வளவு சீர்வரிசை அமையும், எத்தனை பவுன் போடுவாங்க அப்படின்னு நான் எண்ணி சொல்லிடுவேன், கிரகத்தை வச்சு சொல்லிடுவேன். அப்படி ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்குது. அது உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்ல, நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கணும். நானே எல்லாமே சொல்லித்தர முடியாது, என்னுடைய அனுபவங்களும் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்று நான் சொல்கிறதுல ஏதாவது பொருந்தி வருதான்னு பார்த்து ஓய்வாக இருக்கப்போ இதை செஞ்சு அதை ஆர்வலர் தொழிலில் செஞ்சு பயன்படுத்துங்க. தொழில்முறை ஜோதிடருக்காக தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எவ்வளோ பவுன் போடுவாங்க? இப்போ இந்த லக்கணம் எடுத்துக்குவோம், அதையும் 2ஆம் இடம் தான் தீர்மானிக்கின்றது. ஏன்னா இதுதான் பேங்க்கு, இந்த 7ஆம் இடங்கிறது மனைவி. இந்த 2ஆம் இடத்திலிருந்து நேராக இந்த வங்கி கணக்கில் வரவு வைக்கின்ற தொகை. அதனால் ஒரு மனைவி வரும்போது அந்த பெண் வீட்டிலிருந்து எவ்வளவு சீர்வரிசை செய்வார்கள் என்று ஒரு ஆணுக்கு தீர்மானிக்க வேண்டியது இப்படித்தான். சிலர் சொல்வார்கள் 7ஆம் அதிபதி, லாபாதிபதி, சுக்கரன் சேர்க்கை அப்படின்னு பல விதிமுறைகள் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் 2ஆம் இடத்தை தான் பார்ப்பேன். 2ஆம் இடம் பலகீனமாச்சுன்னா பவுன் கம்மி நான் சொல்லிடுவேன், பவுனே போட முடியாதுன்றேன். இவ்வளோதான் பவுன் போடுவாங்க, நீ பவுனை எதிர்பார்க்காது நான் சொல்லிடுவேன். சரி, விஷயத்துக்கு போவோம். இப்போ இந்த 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் இங்கே தான் வலிமை பெறக்கூடிய வீட்டில் நிற்கிறாரு, சுயசாரத்தில் நிற்கிறாருன்னு வச்சுங்க. 2ஆம் இடத்ததிபதி சுயசாரத்தில் இங்கே கேந்திரம் பெறுகிறார், வலிமை பெறுகிறார் அப்படின்னு வச்சுங்க. இவருக்கு நிலபலத்தோடு அசையா சொத்துக்களோடு மனைவி அமைவாள், நல்ல வசதியான இடத்துல அமைவார். அதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் 5 சகோதரம், ஆட்சி பெற்றால் 3 சகோதரம், உச்சம் பெற்றால் 50 பவுன், ஆட்சி பெற்றால் 30 பவுன். அப்படியே அந்த சாரம் பார்த்து அதில் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்குது. சரி, இவருக்கு நிறைய சீர்வரிசையோட ஒரு 50 பவுன் வரைக்கும் போடுவாங்க. அதில் வீடு வாசல் இடம் கூட வாங்கி வைப்பாங்க. சொத்து பத்தெல்லாம் இவருக்கு பின்னாடி மனைவியால் கிடைக்கும். அந்த 2ஆம் இடம் வலுப்பெறும்போது மனைவி வீட்டிலேருந்து சீர்வரிசை அதிகமாக வரும். 2ஆம் இடம் பலகீனமாக விட்டாலும் மனைவி வழி சீர்வரிசை குறைவாகத்தான் இருக்கும். சரி, இப்போ தனுசு லக்கணம் போடுவோம். சனி 2ஆம் இடத்ததிபதி, திருவோணம் 1ஆம் பாவம். இவருக்கு நகை போடுவாங்க. ஆனால் இப்போ சனி சாரம் பெற்றது 8ஆம் அதிபதி சாரம். சனிக்கு எண் 9, 8ஆம் அதிபதிக்கு 8. 17 பவுன்னு சொல்லலாம், 9 பவுன்னு சொல்லலாம், 8 பவுன்னு சொல்லலாம். அவர் வர்றதை ஆளை பொறுத்து நம்ம பார்த்துக்கணும்.
இவ்வளோதான் போடுவாங்கன்னு சொல்லணும். இப்போ திருவோணூரில் நிற்கிறாருன்னு வச்சுங்க, அவர் அம்சத்தில் நீசமாயிடுவார். இவர் மனைவி கொண்டு வர நகைகளை விற்று விடுவார். அவ்வளோதான். இப்படி 2ஆம் இடத்தை வச்சு மணிக்கணக்கில் பேசிகிட்டே இருக்கலாம், நாள் பூரா பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஐயா இன்னும் கூடுதலாக நேரம் எடுத்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய வரவேற்பும் உங்களுடைய ஆதரவை பொறுத்து நான் நிறைய சொல்லித்தர காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.